Hello friends, welcome back to Calibre English. நாம இந்த வீடியோல ஒரு 50 vocabularies கத்துக்க போறோம். ஒவ்வொரு vocabulary உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த பொருளை உங்களுக்கு நான் காட்டியே சொல்லி கொடுப்பேன். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். நம்ம கத்துக்க போற முதல் வேர்ட் என்னதுன்னா vocabulary என்னதுன்னா நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா? தேன் ரப்பர். தேன் ரப்பர் இல்ல தேனும் வராது, பாலும் வராது. மற்றபடி குழந்தைகள் எல்லாம் அழும்போது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக, அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துற தேன் ரப்பர். இதை வந்து இங்கிலீஷ்ல நம்ம பாசிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டம்மி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட பால் டப்பாவில் இருக்கிற அந்த ரப்பர் இருக்கு இல்லையா, பால் உறிஞ்சு குடிக்கிற அந்த ரப்பரை இங்கிலீஷில் நம்ம வந்து நிப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிப்பிள்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நிப்பிள், ஒன்று வந்து சிலிக்கான் நிப்பிள் இருக்குது, இன்னொன்று ரப்பர் நிப்பிள். இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் நிப்பிள். இதே நம்ம இங்கிலீஷில் டீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீட் என்றது ஆடு மாடு போன்ற விலங்குகளுடைய மடியோட காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பையும் குறிக்கும். மூணாவதாக பாருங்கள், நம்ம ஷர்ட்டுக்குள்ளே போடுற அந்த ஸ்லீவ்லெஸ் பனியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னர் பனியன், அது வந்து நம்ம இங்கிலீஷில் டேங்க் டாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த ஆப்ஜெக்டோட பேர் என்னதுன்னா லோஃபர். அடுத்ததாக நம்மள பெரும்பாலானோர் இந்த பேடை வந்து நம்ம ரைட்டிங் பேட் அப்படின்னு சொல்கிறோம். அது தப்பு. இதை வந்து நம்ம கிளிப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை வந்து அந்துரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பாசக்கட்டின்னுவாங்க. துணியில் பூச்சி வரக்கூடாதுன்றதுக்காக போடுற அந்த அந்துரண்டை, அதை வந்து இங்கிலீஷில் நம்ம மோத் பால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன்? ஷெஃப் போலியே இருக்கானா பாருங்கள். ஸோ இது வந்து கிச்சனில் நம்ம ட்ரெஸ் வந்து அழுக்காயிடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ கிச்சனில் ட்ரெஸ் அழுக்காயிடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி கட்டியிருப்பாங்க. இதை வந்து இங்கிலீஷில் நம்ம எய்ப்ரன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருட்களில் உள்ள தூசியெல்லாம் துடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த டஸ்டருக்கு இங்கிலீஷில் ஃபெதர் டஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அரஞ்ஞான் கொடி. ஸோ இதை வந்து அரணா கொடின்னுவாங்க, அரஞ்ஞான் கொடின்னுவாங்க. சில பேர் சில்வரில் போடுவாங்க, சில பேர் ரெட் கலரில், சில பேர் பிளாக் கலர்லலாம் போடுவாங்க. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் நம்ம வந்து கேர்டில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கேர்டில், இது வந்து த்ரெட் கேர்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சிலர் வந்து அரணா கொடியை அப்படியே லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அப்படின்னு சொல்லிக்கலாம். வேஸ்ட் கார்டு அப்படின்னுவாங்க, இல்லைன்னா வேஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வேஸ்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பருப்பு கடையிற மத்து இருக்கு இல்லையா, அந்த மத்தை வந்து நம்ம இங்கிலீஷில் டால் மேஷர் அப்படின்னு சொல்லுவோம். டால்னா பருப்பு, மேஷ் அப்படின்னா மசியலாக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ டால் மேஷர்னா பருப்பு கடையிற மத்தை குறிக்கும். தயிர் கடைகிற மத்தை வந்து நம்ம சேர்னிங் ராட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு பேர் வடிகட்டியை இங்கிலீஷில் நம்ம ஸ்ட்ரெயினர் அப்படின்னு சொல்லலாம். டீ வடிகட்டி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டீ ஸ்ட்ரெயினர் அப்படின்னு சொல்லலாம். ஜூஸ் வடிகட்டி அப்படின்னா ஜூஸ் ஸ்ட்ரெயினர் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு விளையாட தெரியுமா? இதுக்கு பேர் இங்கிலீஷில் ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மேஜிக் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லைன்னா பசில் கியூப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், குங்குமம். ஸோ குங்குமத்துக்கு இங்கிலீஷில் வமீலியன். அடுத்ததாக தெரியுது இல்லையா, கற்பூரம் அல்லது சில பேர் வந்து சூடம் அப்படின்னு சொல்லுவீங்க. இதை வந்து நம்ம கேம்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், துணி காய போடுற அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப். ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷில் க்ளோத்ஸ் பெக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இந்த டேப் பார்க்குறீங்க இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் டேப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஸ்காட்ச் டேப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்காட்ச் டேப் அப்படின்றது ஒரு பிராண்டோட பேர், பட் இருந்தாலும் இதை மீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் டேப் இல்லைன்னா ஸ்காட்ச் டேப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது சுற்றி வச்சுருக்கிறாங்க இல்லையா, இதை வந்து நம்ம ரோல் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் டேப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த மாதிரியான டேப்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஒயர்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த மாதிரியான டேப்பை வந்து நம்ம இங்கிலீஷில் எலக்ட்ரிக்கல்
எலக்ட்ரிக்கல் டேப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா முட்டையெல்லாம் அடிக்கிறதுக்கு அல்லது கேக் செய்யும் போது மாவுலாம் அடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த ஆப்ஜெக்டோட கிச்சன் ஆப்ஜெக்டோட பேர் என்னதுன்னா விஸ்க். விஸ்க். நெக்ஸ்ட் குப்பை அள்ளுற முறம் இருக்கு இல்லையா, குப்பை அள்ளுற முறம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் டஸ்ட் பேன். டஸ்ட் பேன். அடுத்ததாக பாருங்கள், இந்த கேரட் சீவுறதுக்கு பீட்ரூட்லாம் சீவுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த கிச்சன் ஆப்ஜெக்டோட பேர் என்னதுன்னா கிரேட்டர். கிரேட்டர். அடுத்ததாக கிச்சனில் இருக்கிற இந்த இடுக்கிக்கு பேர் இங்கிலீஷில் டாங்ஸ். டாங்ஸ். நெக்ஸ்ட் பெண்கள்லாம் தங்களோட முடியில் போடுற இந்த இது போன்ற கிளிப் இருக்கு இல்லையா, இது போன்ற கிளிப் பல்லுலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இது போன்ற கிளிப்புக்கு வந்து இங்கிலீஷில் ஹேர் க்ளா. ஹேர் க்ளா. அதே போல் பெண்கள் தலையில் போடுற இது போன்ற கிளிப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம பரட். பரட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் ஸ்லைட். ஹேர் ஸ்லைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பொதுவாக குழந்தைகள்லாம் அணிகின்ற இது போன்ற பேண்டுக்கு இங்கிலீஷில் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது போன்ற பேண்டுக்கு இங்கிலீஷில் ஹேர் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹேர் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது போல் பவுலாக இருந்துச்சுன்னா பவு ஹேர் பேண்ட். பவு ஹேர் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஹேர் பேண்ட், அப்படி இல்லைன்னா பவு ஹேர் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த குப்பெல்லாம் போடுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த கிச்சனில் நம்ம பயன்படுத்துகிற அந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக் வந்து இங்கிலீஷில் பின் பேக். பின் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா a roll of bin bag அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுருட்டி வச்சுருக்காங்க இல்லையா, a roll of bin bags அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த பேப்பர்ஸ்லாம் பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த மாதிரியான கிளிப்ஸ்க்கு இங்கிலீஷில் பைண்டர் கிளிப்ஸ். பைண்டர் கிளிப்ஸ். அடுத்தது பாருங்கள், பல்லு குத்துற குச்சி. உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பல்லு குத்துற குச்சிக்கு இங்கிலீஷில் டூத் பிக். டூத் பிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டை இருக்கு இல்லையா, சப்பாத்தி உருட்டுற கட்டை. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் ரோலிங் பின். ரோலிங் பின் அப்படின்னு சொல்லுவோம். லெமன்லாம் பிழியறதுக்கு பயன்படுத்துகிற இந்த சமையல் அறை கருவிக்கு இங்கிலீஷில் லெமன் ஸ்குவீசர். லெமன் ஸ்குவீசர். ஸோ லெமன் உள்ளே வச்சு ஸ்குவீஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ லெமன் ஸ்குவீசர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் சீவுறதுக்கு, தோல் சீவுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த கிச்சன் டூல் இருக்கு இல்லையா, அதனுடைய பேர் என்னதுன்னா பீலர். பீலர். அடுத்ததாக இந்த மிளகு ஜீரகெல்லாம் போட்டு உள்ளே போட்டு பொடி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இதுக்கு இங்கிலீஷில் கிச்சன் மார்ட்டர். கிச்சன் மார்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷில் ஸ்க்ரப்பர். ஸ்க்ரப்பர். அடுத்ததாக முறம் இருக்கு இல்லையா, முறம். ஸோ இந்த முறத்துக்கு இங்கிலீஷில் வினோ. வினோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்டீல் ஆனதுன்றதால ஸ்டீல் வினோ அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து பயன்படுத்துறதுக்கு புடைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துறது வந்து இந்த மூங்கில் மரத்தால் ஆன வின்னோ பயன்படுத்துவாங்க. அது வந்து பேம்பு ஸ்டிக் வின்னோ. பேம்பு ஸ்டிக் வின்னோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ முறம் அப்படின்னா வினோ. அடுத்ததாக இந்த விளக்கு திரி இருக்கு இல்லையா, விளக்கில் போடுற அந்த திரி, அந்த திரிக்கு இங்கிலீஷில் விக். விக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த விசிறி இருக்கு இல்லையா, விசிறி, இதை வந்து இங்கிலீஷில் நம்ம ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேன் தான். இப்போ மேலே தொங்குறது, ஓகே, சீலிங்கில் தொங்குறது நம்ம வந்து சீலிங் ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஹேண்ட் ஃபேன். ஹேண்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் உள்ள இண்டிவிஜுவல் மணிலாம் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவல் மணி, அதை வந்து இங்கிலீஷில் பீட். பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூரலில் பீட்ஸ். பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம அ செயின் ஆஃப் பீட்ஸ். அ செயின் ஆஃப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது வெளியில் போகும்போது சூரிய வெளிச்சம் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக நம்ம போட்டிருக்க அந்த கிளாஸஸ்க்கு இங்கிலீஷில் சன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். சன் கிளாஸஸ். அப்படி இல்லைன்னா ஷேட்ஸ். ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டார்க் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். டார்க் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம மொபைல் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அல்லது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யும்போது அதில் உள்ள வெளிச்சம், அதாவது புற ஊதா கதிர்கள் நம்மளோட கண்களை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அணிகின்ற இது போன்ற கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ப்ளூரே கிளாஸஸ். ப்ளூரே கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ லைட் கிளாஸஸ். ப்ளூ லைட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ லைட் பிளாக்கிங் கிளாஸஸ். ப்ளூ லைட் பிளாக்கிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸ். ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பணம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த பொருளுக்கு இங்கிலீஷில் வேலெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலெட். அடுத்ததாக
இந்த ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அந்த ஊதுபத்திக்கு இங்கிலீஷில் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம வீடு கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துகிற துடைப்பத்துக்கு இங்கிலீஷில் ப்ரூம், ப்ரூம் அப்படின்னு சொல்லலாம். தலை சீவிர சீப்புகள்லாம் இருக்கு இல்லையா, தலை சீவிர சீப்பு, இந்த சீப்புக்கு இங்கிலீஷில் கோம், கோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் பெண்கள் தங்களோட காலில் அணிகின்ற இந்த கொலுசு, ஸோ கொலுசுக்கு இங்கிலீஷில் ஆங்க்லெட், ஆங்க்லெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நூல், இந்த நூலுக்கு இங்கிலீஷில் த்ரெட், த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அ பண்டில் ஆஃப் த்ரெட், அ பண்டில் ஆஃப் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம சீ ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சீ ஷெல்ஸ். அடுத்ததாக இந்த தயிர் கடையிற மத்து இருக்கு இல்லையா, நான் ஏற்கனவே இதுக்கு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அப்போ சொல்லும் போது இந்த தயிர் கடையிற மத்து எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ கிடைச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு இங்கிலீஷில் சர்னிங் ராட், சர்னிங் ராட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு பொருள் எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்மள பெரும்பாலானோர் இது வந்து சிஸ்ஸர், சிஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு சிங்குலரில் சொல்கிறோம், அது தப்பு. இதை எப்பயுமே நம்ம ப்ளூரலில் தான் சொல்லணும், சிசர்ஸ், சிசர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்னதுன்னா, நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மணற்கடிகாரம், இந்த மணற்கடிகாரத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.